தெரியாமல் கூட முருகனுக்கு 6 நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் இந்த 5 தவறுகளை மட்டும் செய்து விடாதீர்கள். இந்த தவறுகளை நீங்கள் செய்வதனால் இத்தனை நாட்கள் நீங்கள் விரதம் இருந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காமல் போகும். அவை என்ன தவறுகள் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களுக்கு முருகரை பிடிக்கும் என்றால் என் அப்பனே முருகா என்று கமெண்ட் செய்துட்டு நமது ஜேடி தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முருக பெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த தைப்பூச விரதம். 48 நாட்கள் முருகனை மனதார நினைத்த விரதம் இருந்தால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இந்த வருடம் ஜனவரி 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று இந்த விரதத்தை துவங்கி பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தைப்பூச விரதம் அன்று இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். விரதம் இருப்பவர்கள் இந்த சில தவறுகளை மட்டும் செய்யாமல் தவிர்த்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக, விரதம் இருக்கும்போது தண்ணீர் குடிக்காமல் உடலை வருத்தி கொண்டு விரதம் இருக்கக்கூடாது. உடலில் நீர் சத்து குறைந்து பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். இரண்டாவதாக, விரதம் இருக்கும்போது அசைவ உணவு உட்கொள்ளக்கூடாது, அது தோஷத்தை உண்டாக்கும். மூன்றாவதாக, விரதம் இருப்பவர்கள் கட்டில் மெத்தையில் தூங்கக்கூடாது, அதே போல் பகலிலும் தூங்கக்கூடாது. நான்காவதாக, தான் விரதம் இருப்பதை மற்றவர்களிடம் அடிக்கடி சொல்லுதல் கூடாது. விரதம் இருக்கும் போது பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, விரதம் இருக்கும் போது உடலுறவு கொள்ளுதல் முற்றிலும் தவறு. மாறாக உடலை தூய மனதோடு வைத்துக் கொண்டு விரதம் இருத்தல் வேண்டும்.